ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்துடும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஜர்னி தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, முருகப்பெருமானின் 6 படை வீடு இருக்குங்களா, அதில் 5ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீடு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ புரியலையா? இப்போ நம்ம 5ஆம் வீடான திருத்தணியில் இருக்கோங்க. இங்கேருந்து 2வது அறுபடை வீடான திருச்செந்தூர் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த பஸ்ஸில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து 6. பஸ்ஸு வரட்டும், க்ரூஸ்ட்டை பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம ஆன்போர்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸு. ஸோ இது வழியாக உள்ளே வந்து இங்கே உள்ளே போகும். பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். இங்கே ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க, திருத்தணி டு திருச்செந்தூர், வண்டி எண் 191 HU, தினசரி மாலை 6 மணிக்கு 2 மார்க்கத்திலும்னு. ரூட்டு பார்த்துங்க, நம்ம ரூட் வந்து ஃபர்தராக நம்ம ஜேர்னியில் சொல்கிறேன். நம்ம பஸ்ஸு கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்கிறனால இங்கே பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை இருக்குங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டீயை போட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். பாய்லர் டீ தாங்க, ரொம்ப நாள் எடுத்து பாய்லர் டீ குடிச்சலாம். நம்ம பஸ் வந்தாச்சுங்க. 5:15 கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. 5:15 கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. க்ரூஸ் டைம் பெர்மிஷன் கேட்டேன், விளாக் தானே எடுத்துக்கங்கன்ட்டாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கொரோனா, இந்த பஸ்ஸை வந்து நான் இன்ஸ்டாவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தணிகை ரதம்னு வந்து பேர் போட்டிருப்பாங்க. ஸ்பெஷல் டேக் நேமு திருச்செந்தூர் திருத்தணின்னு போட்டு தணிகை ரதம் போட்டிருப்பாங்க. அது கேட்டால் அந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ FC போயிருக்கான், இந்த பஸ்ஸாக வந்திருக்கான். ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம ஆன்போர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 நான் AC அல்ட்ரா டீலக்ஸுங்க. நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க. டைம் நம்ம பஸ்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்புங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங், மோஸ்ட் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதனால் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்ததுனால 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. இதுதாங்க ரயில்வே ஸ்டேஷனு. இது சுற்றி தான் வரும். அரக்கோணத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:20. அரக்கோணம் ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட ரீச் ஆகி டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே சைட்டில் புக் பண்ணோம்னா அரக்கோணம் டு திருச்செந்தூர் போட்டிங்கன்னா நம்ம பஸ் வந்து காட்டும். இதே நீங்கள் அரக்கோணம் டு திருச்சி வரைக்கும் கூட இந்த நீங்கள் பஸ்ஸில் வந்து புக் பண்ணிக்கலாம். அரக்கோணம் டு திருச்சி போட்டிங்கன்னா அதுவும் சைட்டில் 2 பஸ்ஸு காட்டும்.
இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், காஞ்சிபுரத்துக்குள்ளே. ரூட்டு வந்து பார்த்துருப்பீங்க. அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு 2 வே ரோடு தான் இருக்குது. கரெக்டாக காஞ்சிபுரத்துக்கிட்ட வந்ததுமே நமக்கு வந்து 4 வே ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், இந்த கோவில் கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க விண்ணொலியில். சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ், சிட்டி ஆஃப் சில்க்ஸ்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரம் தாங்க ரீச் ஆகிருக்கும். இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி கோயில், அப்புறம் காஞ்சி பட்டு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த காஞ்சிபுரத்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு நம்ம வந்திருக்கோம். ஷெடியூல் டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clockங்க. 7:30க்கு வந்து ஒரு 1/2 hour டிலே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு திருச்செந்தூர் போட்டிங்கன்னா பஸ் வந்து புக்கிங்கில் காட்டும். அதே மாதிரி காஞ்சிபுரம் டு திருச்சி போட்டாலுமே இந்த பஸ் வந்து புக்கிங்கில் காட்டும். காஞ்சிபுரம் டு திருச்சி வந்து நிறைய பஸ் காட்டும். இதில் அல்ட்ரா டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து காட்டும். இங்கே காஞ்சிபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய புக் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் புக்கிங்கு. இங்கே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் நிற்கிதுங்க. மதுரை, வேளாங்கண்ணி, அப்புறம் பாண்டி போகிற பஸ், இல்லை திண்டிவனம் போகிற பஸ்ஸு, கனெக்ஷன் பாண்டி, அப்புறம் நம்ம திருத்துறைப்பூண்டி பஸ் நிற்கிது, அப்புறம் எஸ்சிடிசி, நம்ம எஸ்சிடிசி, அப்புறம் திருவண்ணாமலை பஸ்ஸு, வந்தவாசி பஸ்ஸு. டின்னர் சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அண்ணன் வந்து கடலை கொடுத்துருக்காரு. கடலை வாங்கிட்டேன். எத்தனை பேருக்கு கடலை பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டைம்னு தெரியல. 7:50க்கு வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வரோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம லெஃப்ட் கட்டடிச்சு உள்ளே வந்தோம்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக சாரீ கடை வந்து அதிகமாக இருக்குமா. சாரீ கடைன்னு சொல்கிற விட துணிக்கடை நிறையா இருக்கும். சேப்பா சில்க்ஸு, தேர். இந்த ரூட்டில் வந்து இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கேன், பட் இது வரைக்கும் வ்ளாக் எடுத்ததில்லை. ஸோ இந்த ரூட் வந்து எனக்கு ஒரு யூனிக்கான ரூட்டுங்க. அதாவது நம்ம திருத்தணி, காஞ்சிபுரம், அப்புறம் இப்போ நம்ம போக போகிற வந்தவாசி. ஸோ காஞ்சிபுரம் டு வந்தவாசி பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க. ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும்னு போட்டிருக்காங்க டைமிங்கு. எந்த ரூட் வழியாக போகிறோம்னா நம்ம மாமூன்று வழியாக தான் வந்தவாசி போகிறோம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரோடு வந்து ஃபுல்லாகவே 2 வே ரோடு தாங்க. ஆனால் இந்த ரோடு கண்டிஷன் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து நமக்கு செய்யாருக்கு வந்து ரைட்டில் ஒரு பாதை கட் அடிக்குங்க. அந்த செய்யாறு தாண்டினதுமே நமக்கு வந்து 4 வே ரோடு தான். ரோடு கண்டிஷனுமே சூப்பராக இருக்குது. ரோடு பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இருக்குது. வந்தவாசிங்க 9 மணி.
வந்தவாசிக்கு 9 மணிக்கு வந்திருக்காங்க. இதுதான் இந்த பஸ்ஸோட ரெகுலர் டைமு. ஸோ வந்தவாசிலேருந்து திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் போகிறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கங்க. 9 மணினா 9 மணிக்கே வராதிங்க. அட்லீஸ்ட் ஒரு 8:45 நீங்கள் வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இல்லை, வெளியே நிப்பாட்டி ஏற்றிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோடாக இருக்குங்க. வந்தவாசியில் இந்த ரோடு பாருங்கள், ரொம்ப சின்ன ரோடாக இருக்குங்க. மார்க்கெட் ஏரியா போல். வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்துச்சு. அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகாதான், அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்குது. அங்கே மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 9:10 கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிடலாம். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போகாதுங்க, டேரெக்டாக அப்படியே கூட்டரிப்பட்டு அந்த பைபாஸில் ஜாயிண்ட் ஆகி நமக்கு விழுப்புரம் பைபாஸில் ஜாயிண்ட் ஆயிரும். வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு விழுப்புரத்துக்குள்ளே போகாது, என்ட்ரி இல்லைன்ட்டாங்க. ஏன்னா எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல் ஆகலைன்னா விழுப்புரத்துக்குள்ளே போவாங்களாம். ஹாய் காய்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம டின்னர் ஸ்பாட் தான் நிப்பாட்டிருக்காங்க. எங்கன்னா விக்ரவாண்டியில், அது ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சே தான் ரிஸ்க் எடுத்திருக்கேங்க. ஏன்னா இங்கேயே நான் சாப்பிட்டேன். ஒரு தோசை தாங்க வாங்கி சாப்பிட்டேன், 80 ரூபாங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டிலேருந்து வர்றீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் ஒரு ஸ்பூன் வச்சுங்க, ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அப்படி இல்லையா, காஞ்சிபுரத்தில் பஸ்ஸு நிற்கிறப்ப அங்கேயே பார்சல் வாங்கி பஸ்ஸில் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருங்க. நான் எப்படினாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், பட் அங்கேனாலும் வாங்க முடியல. சரி, தெரிஞ்சே ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டேன். நீங்கள் யாரும் தப்பாக பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேக் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த மாதிரி இதை மாதிரி சிங்கிளாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட போகிற இடத்துல வந்து கண்டிப்பாக கையில் பேக் எடுத்துருங்க. 2 பேராக வந்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிட்டு போயிடலாம், பட் தனியாக வந்து இந்த மாதிரி பேக் எடுத்து வந்துடுங்க. ஃபுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இன்கேஸ் உங்களால் வெளியே வாங்க முடியல, இங்கேயும் சாப்பிட முடியலன்னா சிம்பிள் ஒரு பன்னு வாங்கிடுங்க. ஒரு பட்டர் பன்னு இல்லை ஒரு ஜாம் பன்னு வாங்கிடுங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிடுங்க. வேலை முடிஞ்சு. நான் எப்போயுமே யூஸ்வலாக எஸ்சிடிஸில் வரும்போது இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி நான் அவங்க வாங்க மறந்துட்டேன், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் வேறு வழி இல்லை, இங்கே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக 10:05க்கு வந்தோம். 10:30க்கு வந்து இங்கேருந்து டிபார்ட் ஆகுறோங்க. திரும்பவும் கொஞ்சம் நேரம் தூக்கங்க. தூங்கிட்டு உங்களை நான் திருச்சியில் பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய அதிகாலை வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க. வெளியே செம்ம குளிருங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது. பாருங்களேன், பனியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம குளிராக இருக்குது. நமக்கு திருச்சி டைம் பார்த்தீங்கன்னா 2 to 2:30 வருவாங்களாம். வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸை வந்து எடுத்துக்கலாம். திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராப்பிங் தாங்க மெயினாக இருக்குது. ஏன்னா நம்ம சைட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு திருச்சி, அரக்கோணம் திருச்சி வந்து ட்ராப்பிங் தான் இருக்கும். இங்கேருந்து பிக்கப்புக்கு வந்து நமக்கு சைட்டில் கிடையாது. எங்கள் ஊர் வண்டிங்க, செங்கோட்டை போகிறது, நான்ஏசி சீட்ரு ஸ்லீப்பரு. சரியான குளிருங்க. இப்போ டீ குடிச்சு எத்தனை டீ குடித்தாலும் தாங்காது போல். ஆனால் இருந்தாலும் டீ குடிக்க நல்லா இருக்குங்க இந்த குளிரில். அப்படியே நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, நான் தான் அது கூட போய்கிட்டு இருக்கேன்.
ரெண்டே திருச்சி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. நம்ம மதுரை மாட்டுத்தாவணி வந்திருக்காங்க. கரெக்டாக 2 மணி நேரம். இங்கே ஒரு திருச்செந்தூர் பஸ் நிற்கிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:35 ஆகுதுங்க. மண்டல நகருக்கு முன்னால் இருக்கிற ஒரு டோல் பூத்துக்கிட்ட இருக்கிற அம்மையப்பர் கஃபேன்னு இருக்குல்ல, இங்கே தான் டீ காஃபி பிரேக் நிப்பாட்டிருக்காங்க. பயோ பிரேக் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் முடிச்சு நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சூடாக இப்போ ஒரு காஃபி குடிக்கிறேங்க. இந்த பனிக்கு எத்தனை டீ எத்தனை காஃபி அடித்தாலும் அது தாங்காதுங்க. ஸோ எனக்கு இந்த காலையில் அதிகாலை வேலை காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்காச்சும் இந்த மாதிரி அதிகாலை டைமில் காஃபி குடிக்க பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் விடிய ஆரம்பிக்கலைங்க. ஸோ விடிஞ்சதும் நம்மளோட கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு திரும்ப ஒரு குட்டி தூக்கம். இப்போ நம்ம எப்போதும் என்றால் அதை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடி வந்து ஒரு 1/4 மணி நேரம், நான் 20 நிமிஷத்தில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பனிமூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ லேட்டாக விடிகிறதே நமக்கு லேட்டாக தான் விடிஞ்சிச்சு. எனக்கு உள்ள அந்த குளிருக்கு செம்மையாக தூங்க தான் தோணுச்சு. அதை பார்த்துட்டு அடுத்து டக்குன்னு எழுந்து பார்த்தேன். டைம் வந்து கரெக்டாக நம்ம தூத்துக்குடி நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தாலை அப்புறம் அந்த சூரியன் வியூ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இந்த பனிமூட்டத்தோடு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே தெரியும் நம்ம தூத்துக்குடி கிட்ட வந்துட்டோம்னு. காற்றாலை கொண்டு போகிற லாரியெலாம் இருக்குது. ஏதோ புதுசாக வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க டிப்போவுக்கு. தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப்புங்க. 7:20 கிளாஸ் வச்சாரு இங்கே இறங்குறா. அப்படியே நம்ம பாலத்தில் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறோம். தூத்துக்குடி ஏழு 25 என்ட்ரி ஆகிறோம். தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து 7:25 ரீச் ஆகிட்டு உடனே கிளம்பிட்டோம். அவங்க பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டு ஒரு டக்குன்னு கிளம்பிட்டோம். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா, நான் வந்து ஆன்லைனில் தாங்க புக் பண்ணேன். ஆன்லைனில் புக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 690 ரூபா திருத்தணி டு திருச்செந்தூர். இதே நீங்கள் டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 ரூபாய். ஸோ இதுதாங்க உப்பளம் ஏரியா. ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இது அதோட சீசன் டைமில் வந்தோம்னா நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். பனியை போத்துற மாதிரி இருக்கும். தூத்துக்குடி பைபாஸ் திருச்செந்தூர் 15 கிலோமீட்டர். சரிண்ணே. இங்கேயும் கொஞ்சம் உப்பளம் ஏரியா இருக்குங்க. ஆத்தூர் ஏரியா. பழைய காயல் 7:55. வண்டி பார்த்தீங்கன்னா TV1 திருநெல்வேலி 1 டிப்போ. இந்த 2-வே ரோடெலாம் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டிக் நகர் தாண்டி வர 2-வே ரோடில் வந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நல்லாயிருக்கும் போகிறது.
தாமிரபரணி ஆறுகிட்ட வந்துட்டாங்க. இந்த வியூ சூப்பராக இருக்கும் பாருங்கள், ஆறுமாராக இருக்கும். ஆறுமுகனை வந்துட்டாங்க. சீட்டில் இருக்க அமெண்டிஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பேக்காக இருக்குங்க, செம்மையாக சாயுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் வந்து நமக்கு இங்கே கிடையாது, இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை. நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது. ஸோ எல்லாருமே அங்கே தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. திருச்செந்தூர் நகராட்சி அன்புடன் வரவேற்கிறது. கரெக்டாக 8:30க்கு வந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எயிட் 8:30ங்க டைமு. கரெக்டாக நம்ம 8:30க்கு வந்து முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 14.5 மணி நேரம் வந்து ஜேர்னி ஹவர்ஸ் ஆயிருக்கு. இந்த ஜேர்னி பற்றி பார்க்கணும்னா இது வந்து ஒரு லாங் ஜேர்னி தாங்க. இன்னொன்று வந்து சொல்லணும் என்னென்னா, இந்த பஸ்ஸுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து என்எஸ்எஸ் வந்து அலாட் பண்ண போகிறாங்க. அதாவது நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் வந்து அலாட் பண்ண போகிறாங்க. அலாட் பண்ணிட்டாங்கன்னா அதே நமக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்து vlog எடுப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லி க்ரூஸுக்கு நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. பஸ்ஸை பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த திருச்செந்தூர் பஸ் வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த பஸ் வந்து கிடச்சிருக்காங்க, நல்ல ரெவன்யூ கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நான் இப்போ நடை கட்டுற நேரம் வந்துடுச்சு. இப்போ நான் டேரெக்டாக கோயிலுக்கு போல திருநெல்வேலி பஸ் ஏறி தென் திருப்பேரை வந்து போக போகிறேன். அங்கே வந்து ஒரு சில அங்கே இருக்கிற கோயிலுக்கு போக வேண்டியது. கோயில் போயிட்டு ஈவினிங்காக தான் நம்ம வந்து முருகரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் ரவீந்திராஜ். டடா.